நம சிவாய. சிவயோக மையத்தில் நாம இன்னைக்கு கண் திருஷ்டியால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு என்ன அப்படிங்கிறத பத்தி பார்க்க இருக்கோம். நிறைய பிரச்சனைகள் கண் திருஷ்டியால ஏற்படும். முக்கியமா அதுல ஏற்படக்கூடியது பண பிரச்சனை. இந்த பண பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னா அதன் மூலியமா வரக்கூடிய கண் திருஷ்டிய எப்படி நம்ம சரி செய்யறது அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுடைய வாழ்க்கையில பண வரவு அதிகரிக்கும் பொழுது உங்களை சுற்றி இருக்கிறவங்க அதை பார்த்து கண் திருஷ்டி ஏற்படுத்தினாங்கன்னா அந்த பணத்திற்கு, அதாவது அது பணமா இருக்கலாம் அல்லது நகையா இருக்கலாம் அல்லது ஒரு வீடு வாகனம் அப்படின்னு உங்ககிட்ட இருக்கிற பொருளாதார வசதி கூடும் பொழுது கண் திருஷ்டி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி கண் திருஷ்டி ஏற்படும் பொழுது இப்போ உங்ககிட்ட இருக்கிற பணத்தை அவங்க கண் திருஷ்டி வச்சாங்கன்னா எப்படி நம்ம வாகனங்களுக்கு திருஷ்டி எடுப்போமோ அதே போல நகைக்கும் பணத்திற்கும் நீங்க திருஷ்டி எடுக்கணும். நீங்க திருஷ்டி எடுக்கிறதுக்கு கற்பூரம், எலுமிச்சம்பழம், உப்பு, வரமிளகாய் போன்ற பொருட்களை பயன்படுத்தி திருஷ்டி எடுக்கலாம். உங்களுக்கு அளவுக்கு அதிகமான திருஷ்டி இருக்கு, சுத்தி வர எதிரிகள் நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பொறாமைப்படுறாங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அதாவது அளவுக்கு அதிகமான திருஷ்டி இருக்கும் பொழுது மட்டும் நீங்க பச்சை கற்பூரத்தை பயன்படுத்தி நீங்க திருஷ்டி எடுங்க. ஏன்னா பச்சை கற்பூரத்திற்கு சக்தி ரொம்பவுமே அதிகம். அதனால அளவுக்கு அதிகமான திருஷ்டி இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க பணத்திற்கு பச்சை கற்பூரத்தை பயன்படுத்தி திருஷ்டி எடுக்கும் பொழுது உங்க பணத்திற்கும் நகைக்கும் ஏற்பட்டிருக்கின்ற அந்த திருஷ்டி முழுமையாக விலகும். நம சிவாய.